டியர் லீடர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோல்ட் பாக்ஸில் எப்படி நம்ம வந்து கோல்டை இன்செர்ட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கோல்டை வாங்கிறது மூலிமாவே நம்மளுடைய டைரக்ட் ரெஃபரலுக்கு இன்கம் போகுமா அப்படின்னா போகாது. நம்ம கோல்ட் பாக்ஸில் ஸ்பெண்ட் பண்ணணும் அதை. ஸோ கோல்ட் பாக்ஸு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை நோடு அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த மை நோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நோடு நம்பர் காமிக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிறது கம்யூனிட்டி பிளானு, ரெண்டாவது இருக்கிறது கோல்டு பாக்ஸ். ஸோ இந்த கோல்டு பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ரீஃப்ரெஷ் அப்படின்ற பட்டனை அழுத்துனீங்க, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் கோல்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது அத்தனையுமே 0 இருக்கும். ரிவார்டு அண்டு கோல்டு பாக்ஸ் வேல்யூவு, ரிவார்டு கெப்பாசிட்டி, ரிவார்டு மிஸ்ட்ரி, இது எல்லாமே 0 இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அப்கிரேட் கோல்டு பாக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பட்டனை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த 0 காமிக்குது இல்லையா, அங்கே வந்து நீங்கள் உங்களுடைய எவ்வளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, 0.25 கிராமா இல்லை 1 கிராமா இல்லை 10 கிராமஸா அப்படின்றத உங்களுடைய விஷ் தான். ஸோ எல்லாருமே பேசிக்காக நம்ம 0.25 தான் இல்லையா, அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த 0 எடுத்துகிட்டு 0.25 கிராம் அப்படின்னு போட்டு இந்த அப்கிரேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாவே ஃபியூ செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கிட்டு உங்களுடைய கோல்டு பாக்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். கோல்டு பாக்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் கோல்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுனாலையோ இல்லை கோல்டை வாங்கிறதுனாலையோ கோல்டு பாக்ஸ் ஆக்டிவேட் ஆகுமா அப்படின்னா ஆகாது. கோல்டு பாக்ஸை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும், அதுக்கு மினிமம் 0.25 கிராம் கோல்டை உள்ளே இன்செர்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் போய்ட்டு திரும்ப மை நோடில் போய்ட்டு நீங்கள் கோல்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஏர்ன்டு ரிவார்டு வந்து 0 தான் இருக்கும். கோல்டு பாக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு வந்து 0.25 கிராம் வந்துடும். இதில் வந்து கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 0.75 கிராம் வரும். 0.75 3x தானே, அது வந்துடும். மிஸ்ட்ரி ரிவார்ட்ஸ்லாம் வந்து இதுக்கு மேலே உங்கள் டீமில் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அது மூலயமா தான் வரும் அப்படின்றது தான். ஸோ இவ்வளோ தான் கோல்டு பாக்ஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறைகள். கோல்டை வாங்கிறதுனால, நான் திரும்பவும் சொல்கிறேன், கோல்டை வாங்கிறதுனால கோல்டு பாக்ஸ் ஆக்டிவேட் ஆகாது. கோல்டு பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் கோல்டை மினிமம் 0.25 கிராம் இன்செர்ட் பண்ணும்போது மட்டும்தான் கோல்டு பாக்ஸ் ஆக்டிவேட் ஆகும். கோல்டு பாக்ஸ் ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான் உங்களுடைய டைரக்ட் ரெஃபரலுக்கு 0.15 கிராம் போய் சேரும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ.